ரைடு போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிறோம். வி ஆர் இன் ஐஜி ஸ்டாச்சு. நம்ம போய் திண்டிவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றும் திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். எங்கே ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ப்ரோ நாங்கள் இங்கே வந்துட்டோமே ப்ரோ, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் திருவண்ணாமலைக்கு, நாங்கள் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கோம் அப்படின்னு இருப்பாங்க. நான் ஆக்சுவலாக இந்த ரைடுக்கு பிளான் பண்ணதே வந்து ஒரு குரூப் ரைடு, ஒரு நிறையா பேர் இருக்கிற மாதிரியான ஒரு குரூப் ரைடு. நம்ம எப்படி போகிறது, நான் ஒரு 1.5 hours வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாரா எனக்குன்னே இருக்காளா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக தூக்கம் வர மாதிரியே இருக்கு. யாரா ஓட்டு Lights went down when you feel lost in your shadow. Don't feel alone, don't scream so loud. We are living in this cruel world. Broken but strong, gotta move on. You're not a bakery of life. Equip my soul, find the real gold. I'll fulfill what I started. இதில் வந்து ஒரு நல்லது என்னென்னா, கொஞ்சம் நான் இது எவ்வளோ ஷேக் ஆகுதுன்றதை நான் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வீடியோ எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஸ்டெபிலைசர் மோட் போட்டிருக்கேன் இந்த ஃபோனில். ஆனால் நான் இங்கேருந்து விண்ட்ஷீல்ட்லேருந்து வைசர்லேருந்து பார்த்த வரைக்குமே ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் போய் பார்த்து போஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் க்ராப் பண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக வந்துடும். வண்டிக்கு வந்து ரைஸ் மோட்டரில் வந்து டூரா டயர்ஸ் போட்டிருக்கேன். டயர் வந்து ப்ரைஸு ஓகே. நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஸ்டாக் டயர் அளவுக்கு இல்லை, கண்டிப்பாக ஸ்டாக் டயர். ஏன்னா மெட்லஸ் டாலன்ஸு செம இதுங்க. அந்த டயரு தேஞ்சு ஒரு மாதிரி அந்த இடத்துல பிளந்து கூட நான் ஒரு 300-400 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ வரைக்கும் அது கிழியவே இல்லை. அதுக்கப்புறம் 400 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் 400 இருக்கும், 400-450 இருக்கும். ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்ற வரைக்கும் காற்றும் குறையில, டயரும் கிழியல. அடுத்த நாள் பார்த்தேன் போயிட்டு காலையில் வாக்மேன் போயிட்டு வந்துட்டு, அந்த டயரு கிழிஞ்சிருந்துச்சு பாருங்கள். ஒரு கண்டிஷனு டாப் நாச் குவாலிட்டிங்க, சீரியஸாக. மெட்லஸ் டாலன்ஸ் வந்து வேறு மாதிரி. ஆனால் அது காசுக்கேற்ற தோசை தான். அதோட செட்டு வந்து 17,000. ஸ்டாக் டயர் வந்து 17,000 ஆகும். அங்கே எங்கேன்னு டிஸ்கவுண்ட் கிடச்சா கூட 15,000 கீழே அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இது திடீர்னு பார்த்தா ஒரு வெப்சைட்டில் பேக் டயர் மட்டுமே 15,000 போட்டிருக்காங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. கண்டிப்பாக போட வேண்டியதுதான். பட் இது வந்து ஸ்டாக் சைஸு, ஸ்டாக் டயர் அளவுக்கு குவாலிட்டி இல்லைனாலும் என்னோடய யூஸ் கேஸ்க்கு ஓகே. வண்டி வாங்கியே நான் வந்து 6,500 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். 6,500 முடிய போகுது. 4 கிலோமீட்டர்ஸ்னா 6,500 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். 6,500 ஓட்டியிருக்கேன். இந்த டயர் வாங்கி ஒரு ஓட்டியிருப்பேன், ஒரு 500 ஓட்டியிருப்பேங்க. 500 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். ஓகே தான். கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது டயரு. ரொம்ப அதில் இருந்தால் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இதில் இல்லை. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கா. பள்ளத்துலலாம் விட்டு எடுக்கும்போது தங்குன்னு ஒரு மாதிரி உள்ளே இறங்கி ஏறுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அந்த இடம் இன்றைக்கி க்ளோஸ்ன்னு போட்டுருந்துச்சு கூகுள் மேப்பில். இவங்கெல்லாம் போகிறாங்க.
வண்டி ஓட்டியிருக்கேன். எத்தனை பேர் அப்படி ஓட்டுறீங்கன்னு தெரில. எத்தனை பேர் அப்படி யார் யார் அப்படி ஓட்டுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் எனக்கு கூகுள் மேப் பார்த்து தான் போகிறதுக்கு இது வரைக்கும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் போர்டை பார்த்து போவேன். லைக் ஒரு தடவை 2 தடவை அந்த ரோட்டில் போயிட்டேன்னா நான் திருப்பி மேப் பார்த்து போயிடுவேன். மேப்ஸ் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு நான் பார்த்து போவேன். ஸோ அது மாதிரி தான். பட் என்ன சொல்கிறது, இவங்க எந்த ரூட்டில் வந்திருப்பாங்கன்னு எனக்கு என்ன முடியல. ஏன்னா நான் இதில் மேப்பில் பார்த்த வரைக்கும் இவங்க ஒன்று இப்படி திண்டிவனம் வந்து நான் வந்து இப்போ இந்த ரூட்டில் வந்திருக்கணும், இல்லை திண்டிவனத்துலேருந்து நேராக போய் அந்த ரூட் வழியாக போயிருக்கணும் விழுப்புரம் பிடிச்சி. இல்லைன்னா இவங்க எந்த ரூட் வழியாக வந்திருப்பாங்க, அந்த சைடு எங்கேயாச்சும் ரூட் இருந்திருக்குமோ தெரியல. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை இவங்க எந்த சைடு வந்து எப்படி வந்திருக்காங்கன்னு. ஏன்னா அங்கேருந்து அவங்க 200 ஃபீட் ரேடியல் ரோட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா இந்த ரோடு தானே பிடிச்சிருப்பாங்க. இந்த ரோடு பிடிக்கணும்னா வேறு எங்கே ரோடு பிடிச்சிருப்பாங்க அதுதாங்க தெரில கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு சரி நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் அங்கே போயிடுற லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம ஒரு வழியாக சோல்ஃபி சென்டர் வந்தாச்சு. மொத்தம் 3 குரூப்பாக வந்திருந்தாங்க போல். நான் வரும்போது ஒரு குரூப் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அருண் ப்ரோ கூட ஒரு குரூப்பும், லாஸ்ட்டில் ஒரு குரூப் தனியாக வந்திருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்தாங்க எல்லாருமே. ஸோ 1 by 1 தான் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு நான் இங்கேருந்து போனேன் ஃபுல் டென்ஷனுமே அங்கே போய் இவ்வளோ பைக்ஸையும் இவ்வளோ பைக்கர்ஸையும் பார்த்த உடனே இருந்த டென்ஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே சுக்குநூறாக காணப்போச்சு. சுத்தமாக எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பீப்புள் வந்து பேசினவங்க, அப்புறம் அருண் ப்ரோ கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கேஷ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல. ஸோ டொனேட் பண்ணுறதுக்கு பைக்கர்ஸால் என்னென்ன முடியுமோ எல்லாருமே அவங்கவுங்க இதை கொடுத்தாங்க. ஸோ நம்மளும் கொடுத்துருந்தோம். எல்லாருமே டொனேட் பண்ண அமௌண்ட் வந்து ஒரு கேம் வச்சு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய சென்டருக்கு டெரஸில் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நாங்கள் மேலே போயிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் கம்மிங் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே 1 hour 45 minutes தான் உங்களுக்கு டைம். நீங்கள் செய்கிறதுல எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுறோமோ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் நர்மதா ஸ்குவாட் எல்லாரும் முக்கியமானது சார். ஆக்சுவலாக இந்த சோல்ஃபி ரைடில் ரைடர்ஸ்க்கெலாம் என்ன டாஸ்க்குனா, பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்கிறது தான் டாஸ்க்கு. லாஸ்ட் டைம் வந்து இவங்க கோலம் போட்டிருந்தாங்க.
ஸோ இந்த டைம் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறது தான் டாஸ்க்கு. அதே சேம் 3 டீமாக பிரிஞ்சு 3 சக்கரை பொங்கல் செய்வாங்க. அதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி அங்கே டிசிஷன் எடுத்து சொல்லுவாங்க. ஸோ மீதி அங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ், ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து இன்னொரு கேம் ஆடுறதுக்கு அந்த சைடு போகிறாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். Okay? Or too many cooks spoil the broth ன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, டீம் ஒர்க் பண்ணால் சக்கரை பொங்கல் கூட நல்லா வரும்ன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, மீன் வாய் நீங்களாம் கண்டிப்பாக பண்ணுங்க. நான் நடுவில் வந்து உங்களுக்கு எல்லோரும் கேட்பாங்க, எதுக்காக ரைட் போகிறீங்க, எதுக்கு இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணலாம்லான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் எல்லார் ஃபேஸில் இருக்க அந்த ஹாப்பினஸும் ஸ்மைலையும் பாருங்கள். இதுக்கு தாங்க எல்லாருமே இதுக்காக தான் ட்ராவல் பண்ணுறாங்க, இதுக்காக தான் ரைட் பண்ணுறாங்க. plus 700 plus 350 1500. நாம சேர்ந்து 1500 டொனேட் பண்ண போறோம். ஆனால் யார் இந்த டொனேஷனை கொடுக்க போறாங்க அப்படின்றத ஒரு வலுவான போட்டி இப்போ நிர்ணயம் பண்ணோம். சிவா, நீதான் பேக்கர். பேங்க் ரொம்ப பேங்க்னா நம்ம காசு எடுத்து வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? எல்லா ரெசிடென்ட்டும் 2 டீம் பிரிக்கும். நர்மதா அளவில் யார் வாங்கி இருக்கான்? ஸோ இந்த பையன் ஒரு டீமு, நர்மதா ஒரு டீமு. இப்போ நர்மதா ஒரு பேர் சொன்னா அவன் நர்மதா இவங்கெல்லாம் அங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ். இவங்கள 2 டீமாக பிரித்து இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வைப்போம். அந்த டாஸ்க் என்னென்னா டார்கெட் ஷூட்டிங் வச்சு நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்க டொனேஷனை எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்றது தான் இந்த டாஸ்க். இங்கே சேலத்தல்ட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு பார்த்தீங்களா, அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வந்துச்சு. ஐ கான்ட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட், பட் ஐ கேன் அட்ஜஸ்ட் மை செயில் டு ஆல்வேஸ் ரீச் மை டெஸ்டினேஷன்.
போங்க போங்க. இப்போ நம்ம வந்து ஆனந்த் சைடு வந்து எவ்வளோ பாயிண்ட் இந்த சைடு எவ்வளோப்பா? 7 கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் இந்த சைடு 6. அதாவது நீங்கள் அடிக்கிறதா இப்போ வந்து ரொம்ப க்ளோஸான அது போலங்க குத்தடி குத்தடி சைலக்கா குமிச்சி குத்தடி சைலக்கா குமியடி தண்ணி நிறைய குமியடி தண்ணி நிறைய எல்லா residents, positively abled individuals and a huge team of support staff எல்லாருக்கும் AEN சார்பா
All captains one step forward. இப்போ வந்து ஜட்ஜ் வந்து இந்த ஏ ஸ்குவாடை வந்து வின்னரின் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் நீங்க ஒரு வாய்ஸ் சாப்பிட்டுட்டு திருப்தியா அது வின்னிங் ஓகேவா இல்ல பெட்டரானு நீங்க ஒன்று சொல்லலாம். சுரேஷ் சார் உங்களுக்கு வந்து எந்த ஆட்சியும் தெரிவிக்க மாட்டாரு. கமான் பேச சரியில்லை ஒரு வாரம் 15 ஓடியோ இல்லாம சாப்பிடுவோம். கேப்டன் வாழ்க்கையில பொங்கலே சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து ஜட்ஜோட தீர்ப்பே வந்து ஃபைனல். அதனால வின் பண்ணது வந்து நான் ஒண்ணு சொல்றேன், அவன் ஓரியோ வச்சு ஏமாத்திட்டான், இல்லீகலா பண்ணிட்டான். சரி ஓகே, ஜட்ஜ் பொறுத்த வரைக்கும் யார் வின்னு? நான் சொல்றேன். இப்போ நீ எல்லாத்தையும் எங்க ஜட்ஜ் வந்தாலும் ஏஸ் ஸ்குவாட் தான் வின். ஏஸ் ஸ்குவாட் தான வின் ஆச்சு கோலம் போட்டதுக்கு. தண்ணி ரெடி பண்ணுங்க. தனியா ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் அடி பிடிச்சிருக்கு. இது அடி பிடிச்சிருக்கு. அந்த டேஸ்ட் வருது இல்ல, அது வேகவே இல்ல. அடி பிடிச்சிருக்கு. அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த அடி ஃப்ளேவர். அடி பிடிச்சதா தீர்ல என்ன தீர்ல கப்பு கப்பாங்க நேரா ஆகுது டக்குனு ஓடுங்க. ஓகே ஃப்ளேவர் பான்மிக்கு ஃப்ளேவர் லெஜ்ஜா மாதிரி நம்ம தான அது எல்லாம் பிரைஸ் வந்து சரி சரி ஓரே சேவன கொண்டு போறியா அண்ணே அடுத்து பாருங்க நீ நீனே வாடா புறா ஊட்டி விடுப்பா ஓரியோ பிஸ்கட் இருடா ஓரியோ பிஸ்கட் அது ஒரு சாண்ட்விச் அது சேர்த்து சாப்பிடு நான் வெஜ் நெய் தான் சரி சரி மௌன மேல கையா இருக்கு அவள் வெற்றி வேற எதுலயுமே நெய் இல்ல, இதுல நெய் இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து பொங்கலே சாப்பிட்டதே இல்லை.
வெறும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் என் வாழ்க்கையில சாப்பிட்டுருக்கேன். ஒரு சக்கரை பொங்கல் எப்படி இருக்கும் நீ நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துக்குமே தெரியும். இவன் தான் ஆனா பிரசன்டேஷன் அடிப்படையில ஒருத்தருக்கு வந்து பரிசு கொடுக்கணும் அப்படின்னா நான் இவங்களுக்கும் அந்த பரிசை வந்து ஷேர் பண்ணுவேன். ஏ ஸ்குவாடோட ரீசன் என்ன, அவங்க பழம் வச்சிருக்காங்க, பூ வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பேரே தெரியாத ஏதோ ஒரு இது வச்சிருக்காங்க. ஓகேவா? அக்கா இலை வேற இது வந்து இந்த இது வந்து ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனா இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி யாருக்கு கொஞ்சம் வேகணும். இது சத்தியமா வந்து தேவை. ஆனா அவர் உங்களுக்கு செகண்ட் பிரைஸ் கொடுத்திருக்காரு. ஓகே ஓகே, ஆல் டீம் லீட்ஸ் அட்டென்ஷன். ஓகே, யாரெல்லாம் பிக் ஒன் அப்படிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க கை தூக்குங்க. ஓகே டன், லெட்ஸ் டு பிக் ஒன். சரி ஓகே கைஸ், ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து 30 மினிட்ஸ் கிட்ட வந்துடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது பிக் ஒன்கான அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் பிரீத்தி மேம் பார்த்தது, அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். அதுதான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும் இந்த சீரீஸோட இது. வித்தின் 2 டேஸில் நான் போட்டு பார்க்குறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.